வணக்க மக்களே, காராமணியோடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் பதிவில் பார்க்க போகிறோம். காராமணின்ற பேர் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ காராமணி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. தமிழில் இந்த பெரும் பயிருன்னு சொல்லுவோம், அதுதான் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கும் நீங்க காராமணியை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா. காராமணியானது ஃபைபர், அதாவது நார் சத்தை அதிகம் கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ உங்களுக்கு ஒருவேளை நீண்ட வேளை இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்திக்கொள்ள வராமல் தடுக்க ஜீரண சக்தி அதிகரிக்க நீங்க காராமணியை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்க நீக்கி பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காராமணி எடுத்துக்கலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களுடைய செயல்பாடுகளை தடை செய்து இதனால செல்கள் பாதிப்பு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் இந்த காராமணி உங்களை பாதுகாக்குது. மேலும் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதால உங்களுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்க நீக்குவதன் மூலமாக பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம். பலவிதமான நோய்களை சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி. காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்கிறது. தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டு விட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை பெறலாம். ஸோ நீங்கள் நல்ல தூக்கத்தை பெறுவதற்கு காராமணி எடுத்துக்கோங்க. இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1, அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்து நம்மை பாதுகாக்குது. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த காராமணியில் இருக்கக்கூடிய நார் சத்தானது ஃபைபர் உடல்ல கொலஸ்ட்ரால் செல்வதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறது. இதனால இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க காராமணியை எடுத்துக்கலாம். உங்களுடைய எடையை நீங்க குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்க காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. காராமணியானது குறைந்த கொழுப்பை தான் கொண்டு இருக்கு. மேலும் இதுல ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்கிறத நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிகமாக பசி ஏற்படாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். இதனால நீங்கள் அதிக உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நார் சத்து கிடைக்கிறதால உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காராமணி எடுத்துக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் காராமணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த சோகையை தடுக்கும் காராமணி. ஸோ அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையை நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக காராமணி எடுத்துக்கலாம். உடல் ரத்த சிவப்பணுக்களுடைய குறைபாட்டால் தான் நமக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது என்ன பண்ணும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிடும். இதனால நமக்கு ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய புரதம் கிடைக்கப்படுவதால அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை தடுக்கப்படும், குணமும் படுத்தப்படும். சருமம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும் நீங்க காராமணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி, புரதம் ஆகியவை சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்குது. ஸோ உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு சருமத்தை பாதுகாத்துக்கணும்னா நீங்க காராமணி எடுத்துக்கோங்க. எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்க இதை சாப்பிட்டு வரும்போது எலும்புகளை பாதுகாக்கலாம். அதாவது எலும்பு சம்பந்தமான எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுக்கலாம். சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க காராமணி எடுத்துக்கும் போது. காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியம் ஆனது இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கும். இதனால சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். அதாவது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவு கண்ட்ரோலாகவே இருக்கும். மேலும் இது உங்களுடைய உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்திற்கும் வழிவகை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ரிலீஃபாக ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே போல் உங்களுடைய பிளட்ல சுகரோடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக காராமணி நீங்கள் எடுத்துக்கோங்க. காராமணி பயிர் வகைகளில் மிகவும் முக்கியமான பங்குகளை வகிக்குது. ஸோ காராமணியை நீங்கள் அப்பப்போ தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.